நமக்கு சோழ நாடு சோறுடைத்து என்று நமக்கு தெரியும். காவிரியை சேக்கிழார் பெருந்தகை போற்றியது போல யாரும் போற்றினார்களா என்று தெரியல. ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டா, நம்முடைய சேக்கிழார் பெருந்தகை காவிரியை போற்றுகிற பொழுது காவிரியும் பிரம்மதேவனும் ஒக்கும் என்று ஒரு குறிப்பு கொடுத்தார். அடுத்ததாக சொன்னார் காவிரியும் கங்கையும் ஒக்கும் என்று சொன்னார். மூன்றாவதாக சொன்னார் காவிரியும் உமையம்மையும் ஒக்கும் என்று சொன்னார். நான்காவதாக சொன்னார் காவிரியும் சிவனடியாரும் ஒக்கும். இந்த நான்கு பெருமையும் காவிரி என்று சொல்லப்பெறுகிற அந்த தாய் பிரம்மனை போன்றவள், காவிரி என்கிற அந்த தாய் கங்கைக்கு சமமானவள், காவிரி என்கிற அந்த தாய் உமையம்மைக்கு சமமானவள், காவிரி என்கின்ற தாய் சிவனடியாருக்கு சமமானவள் என்று நான்கு உமை காட்டியிருக்கிறார். அப்படி அடியவர்களில் ஒருவராக போற்றக்கூடிய பெருமைக்குரிய காவிரி நதி பாய்ந்து வளம் தருகிற பொன்னி வளநாடு என போற்றப்பெறுகிற அந்த காவிரி நாட்டில் செங்காட்டங்குடி என்ற ஒரு தலம். அந்த தலம் எப்படிப்பட்டது? இந்த காவிரியின் வளத்தை உலகத்துக்கு பறைசாற்றுகின்ற செங்காட்டங்குடி என்று புராணத்தை தொடங்குகிறார். எனவே அந்த புராணம் தொடங்குகிற பொழுதே காவிரியினால் பெறுகிற பயன் சோழ நாடு, அந்த சோழ நாட்டினுடைய வளத்தை எடுத்து பறைசாற்றுகின்ற பெருமையுடையது செங்காட்டங்குடி என்கிற திருத்தலம். அந்த திருத்தலத்தில் யாரு? காமனை தன் நெற்றி கண்ணால் விழித்து எரித்த அந்த இறைவன் விரும்பி விற்றிருக்கிற பதி. அதான் அறிமுகப்படுத்தும் போதே சேக்கிழார் இந்த தலத்தை சொல்லும் போது இறைவன் விரும்பி வெளிப்பட்டிருக்கிற இந்த தலங்கள் பல, அதுல ஒன்று செங்காட்டங்குடி என்கிற திருத்தலம் என்று காட்டினார். அந்த திருத்தலத்தில் இந்த உயிர்களை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய வண்ணமாக மன்னனுக்கு படை தொழில் உறுதுணையாக நின்று படை நடத்துவதிலும் படை செலுத்துவதிலும் மிகச்சிறந்தவராக விளங்கியவர் தான் மாமாத்தியர் என்கிற குலத்தில் அவதரித்த பரஞ்சோதியார் என்ற திருநாமம் உடையவர். எனவே இவருக்கு இயற்பெயர் பரஞ்சோதி என்பதுதான் அவருடைய பெயர். இவர் ஆயுர்கலை என்கிற அந்த கலை கற்றவர், போர் படைக்குரிய கலைகள் அனைத்தையும் நன்கு கற்றவர், குதிரை ஏற்றம் யானை ஏற்றம் போன்றவற்றெல்லாம் மிகச்சிறந்து விளங்குகிறார். இப்படிப்பட்ட பெருமைக்குரிய அவர் பல போர்களில் நன்கு வெற்றியை பெற்று மன்னனுக்கு கொண்டு வந்து ஒவ்வொரு முறையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒரு முறை வடமூலத்தில் ஒரு போருக்கு போக வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. அப்பொழுது மன்னன் செல்ல முடியல, படை தளபதியை அனுப்புகிறார். அவர் தான் நம்முடைய பரஞ்சோதியார். அந்த போர் நடைபெற்ற இடம் வாதாபி என்கிற இடம். அந்த போர் நடைபெறுகிறது. போரில் நமது படை தளபதியாகிய பரஞ்சோதியார் பெரும் வெற்றியை பெற்று பொன்னும் பொருளும் கொண்டு வந்து தன் மன்னனுக்கு கொண்டு வந்து அனைத்தையும் கொண்டு வந்து அவனிடத்தில் ஒப்படைக்கின்றார். மன்னனுக்கு பெரும் வியப்பு. வாதாபியை நம் படை தளபதி வெற்றி பெற்று விட்டாரா என்று வியந்து பார்க்கிறார். அப்பதான் பக்கத்தில் இருந்த அமைச்சர் சொல்லுகிறார், மன்னா, இவர் வெற்றி பெற்றுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம்? அந்த அமைச்சர் சொல்லுகிறார், இவர் கண்ணுதர் பெருமானை வணங்குகின்ற மிகச்சிறந்த சிவனடியார். எனவே இவருக்கு எதிராக இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை அப்படின்னு பெருமையோடு சொல்லுகிறார் அமைச்சர் பெருமகனார். அதை கேட்ட உடனே அந்த மன்னனுக்கு கலக்கம் ஏற்பட்டு விட்டது. என்ன, மிகச்சிறந்த சிவனடியாரா இவர்? இவரையா நான் போர்ப்படை தொழிலுக்கு இதுகாலம் நான் பயன்படுத்தி கொண்டிருந்தேன்? போர்களை சென்று உயிரை கொல்லுவதா சிவனடியாருடைய பணி? இல்லை, இனி இவர் எனக்கு தளபதியாக இருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னதோடு மட்டுமல்ல, அமைச்சரே, அவருக்கு வேண்டிய பொன்னையும் பொருளையும் கொடுத்து அவரை ஊருக்கு அவரை அனுப்பி வை அப்படின்னு சொல்லி ஆணையிடுகிறான் மன்னன்.
கேட்ட பரஞ்சோதியார் கலங்கி போகிறார். சொந்தங்களாக நிலங்களும் செல்வங்களும் தருகிறேன், நீ புறப்படு என்று விடை கொடுத்து அனுப்புகிறார். இதுகாரும் போர்க்களம் சென்று படை நடத்தி வெற்றியை கொடுத்து வந்த பரஞ்சோதியார் மன்னனுடைய ஆணையை மீறுவதற்கு வழி இல்லாமல், வேறு வழி இல்லாமல் தன்னுடைய செங்காட்டங்குடிக்கு திரும்புகிறார். அப்படி திரும்பிய நிலையில் சில நாட்களில் அவருக்கு ஒரு வாழ்க்கை துணை நலமாக, அற்புதமான ஒரு பெண் அவருக்கு துணை நலமாக அமைந்தார்கள். திருவெண்காட்டு நங்கை என்ற ஒரு பெண் அவருக்கு மனைவியாக வாய்க்க பெற்றார். அவரை பற்றி சொல்லும் பொழுது சேக்கிடார் ஒரு அருமையான சொல் பயன்படுத்துகிறார். அங்க யார் அப்படின்னு கேட்டா, மனை அறத்தின் வேர். நீங்க வேற எந்த காப்பியத்திலும் பெண்ணை இப்படி சொல்லியதாக ஒரு சொல்ல நீங்க பார்க்க இயலாது. அதை நாம சிந்தித்தா நாம என்ன கருவோம், வேறொரு நோக்கில் அதை பார்க்கக்கூடிய பார்வைக்கு நாம வந்துட்டோம். ஆனா அந்த காப்பிய காலம் நம்மளுடைய மண்ணினுடைய சிறப்பு என்ன என்று சொல்லும் பொழுது, ஒரு இல்லறத்தினுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெண்ணினுடைய பணி எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா, அந்த இல்லறம் தழைப்பதற்கு அந்த பெண் வேர் போன்று இருப்பவர் என்பதை மிக அழகாக மனை அறத்தின் வேர் என்று குறிப்பிட்டார். ஏன் வேர் என்று சொல்லணும்? மேல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பகுதி வெட்டுப்படுமானால் அந்த மரம் தழைத்து விடும். ஆனால் வேர் பழுதுபட்டு விட்டால் அது தழைக்கு போவதில்லை. அது மாதிரி ஒரு இல்லறத்துல ஒருவனுடைய பெண்ணுடைய பங்கு என்பது இல்லை என்றால் அந்த இல்லறம் தழைக்காது என்பதை 1000 ஆண்டுக்கு முன் எடுத்து சொன்னவர் நம் சேக்கிழார் பெருந்தகை. எனவே பெண்கள் என்பவர்கள் யார் என்றால் மனை அறத்தின் வேர் என்று குறித்தார். இன்றைய கால சூழல்ல இதை சொல்வது ரொம்ப தவறா போயிடும். ஏன்னு கேட்டா, நம்ம எல்லாருக்கும் ஒரு பழமொழி இருக்கிறது. என்னன்னு கேட்டா, பெண் புத்தி பின் புத்தி என்று சொல்வார்கள். அதுக்கு நாம வேறொரு விளக்கமெல்லாம் சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். அதற்கு பெரியவர்கள் சொன்ன பொருள் என்னன்னா, கணவனை முன்னிறுத்தி தன்னை பின் நிறுத்தி கொள்ளுதல் பெண்ணினுடைய இயல்பு. எனவே பெண்ணுடைய செயல் முன்னே தெரியாது, அவள் தான் பின்னே இருப்பாள். எது போல? இலை தெரியும், பூ தெரியும், காய் தெரியும், கனி தெரியும். ஆனா அந்த மரத்தின் வேர் கண்ணுக்கு தெரிகிறதா? தெரிவதில்லை. அதுபோல ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னால இந்த பெண் என்பவள் வேர் போன்று இருப்பதனால் அவள் பின் இருக்கிறாள் என்று அந்த சொல்லில் குறித்தார்கள் சான்றோர்கள். ஆனா இதைக்கு நாம பேசணும்னா என்ன சொல்லுவாங்க? பெண்ணை அடிமைப்படுத்துகிறார்கள் சொல்லிடுவாங்க. அப்படி நோக்கில் அது சொல்லப்படல. அறிவில் சிறந்திருந்தார்கள் என்பதற்கு ஒரு பெண்ணுடைய அறிவு திறன் இந்த திருத்தொண்டுக்கு எப்படி துணையாக இருந்தது என்பதற்கு தயவு செய்து இளையான்குடி மாறநாயனாருடைய வரலாற்றை படித்தால் அந்த பெண்ணினுடைய பங்களிப்பு என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். அதுபோலதான் இந்த புராணத்திலும் திருவெண்காட்டு நங்கையினுடைய உறுதுணை இதில் எவ்வளவு இருக்கிறது என்பதை சேக்கிழார் பெருமான் புராணத்துக்குள்ள போவதற்கு முன்பாகவே அறிமுகப்படுத்தும் போதே காட்டுகிறார். இவர் மனை அறத்தின் வேர். அப்படிப்பட்ட திருவெண்காட்டு நங்கை இவருக்கு துணையாக அமைந்தார்கள். அவங்க வீட்டுல நிறைய பணியாளர்கள் இருந்தாங்க. இருந்தாலும் ஒரு பெண் அடியவள் மிகச்சிறந்த தொண்டு செய்கிறாள். எனவே அந்த பெண்ணை சொல்லும் பொழுது சேக்கிழார் பெருந்தகை உயர்திணையில் வைத்துத்தான் காட்டுகிறார். நீங்க ரொம்ப வியந்து பார்த்தீங்கன்னா, புராணத்தை நீங்க முழுசா படித்தீங்கன்னா ஒரு நுட்பம் விளங்கி கொள்ள முடியும்.